ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ட்ரெயினில் போயிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் கை வச்சுட்டு எதையோ கை ஆட்டி பேசிட்டு இருக்கிற டக்குன்னு வாட்சி கண்டு கலந்துருச்சு. அது ஒரு ஹாஸ்ட்லியான வாட்சி. உடனே கத்த ஆரம்பிச்சா, ஐயோட வாட்சி போயிடுச்சு, ட்ரெயின் பாட்டுமே அவர் பாட்டு கத்துக்கிறாரு. கூட அந்த ஃப்ரெண்டு வந்து இது எதையுமே கவனிக்காம அமைதியாக ஏதோ வெளியே ரொம்ப மும்முரம் வெளியே பார்த்து ஏதோ எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு கூட டென்ஷன். நான் வாட்ச் போட்டு கத்திட்டு இருக்கிறேன், நீ ஏதாவது ஆறுதல் சொல்றியா, இல்லாட்டா ஏதாவது ட்ரை பண்றியா, நீ எதை பார்த்துட்டு இருக்கிற, நீ என்ன செய்யற அப்படின்னு அவர்கிட்ட வர டென்ஷன். இவர் எதையுமே கவனிக்கல. அவர் பாட்டுக்கு வெளியே பார்த்துட்டு இருக்கிறாரு, ஏதோ எண்ணிட்டே வந்து கேட்கிறாரு. அடுத்த ஸ்டேஷன் வருது. உடனே இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய நண்பர் எழுதிட்டு வேகமா வெளியே வா சொல்லி ஸ்டேஷன் மாஸ்டர் போய் சொன்னாராம், என்னுடைய நண்பர் வந்து இந்த இடத்துல வாட்சை மிஸ் பண்ணிட்டாரு, இங்கிருந்து கரெக்டாக 53வது போல் அடுத்து அந்த வாட்ச் கிடக்குது அப்படின்னு சொன்னாரான். அப்போ தான் ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருக்குது, ஆகா இவன் வந்துட்டு பதற்றம் அடையாமல் அந்த வருஷத்துக்கு அந்த தந்தி கம்புகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எண்ணிட்டு வந்துருக்காரு, எத்தனை இருக்குது எண்ணிட்டு வந்துருக்காரு. சார் 53வது அடுத்து என்னுடைய நண்பனோட வாட்ச் கிடக்குதும் எடுத்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டவுடனே அதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டதான். எதுக்காக சொல்லப்படும் அப்படின்னாக்கா, எந்த பதட்டமான சூழ்நிலையும் சரிதான், முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக நிதானமாக யோசிங்க. ஏன்னா பதட்டத்தில் தான் நம்ம செயலிழந்து போயிடுவோம். கூட நம்ம டென்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம வெளியே வரவே முடியாது. நிதானமாக செயல்பட்டால் மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்.